செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 2.4 லமா 5th சம் 2 into x square minus of a plus 1 into x plus a minus 1 equal to 0வின் மூலங்களுக்கிடையே உள்ள வேறுபாடும் அவைகளின் பெருக்கல் பலனும் சமம் எனில் a equal to 2 என நிறுவுக. கொடுக்கப்பட்ட சமன்பாடை எடுத்து எழுதிக்கலாம். மூலங்கள்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா மூலங்களை கொண்ட இரண்டு மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல். மூலங்களின் கூடுதல் என்ன பண்ணலாம்? ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு போடலாமா? மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் எனக்கு அப்படியே வருது பாருங்கள். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 0. ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கணும். இங்கே 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 பெருக்கல் 2 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 2 அளவு வைக்கணும். இது ஃபுல்லாக 2 அளவு வைக்கணும், இதை ஃபுல்லாகவும் 2 அளவு வைக்கணும். ஓகே சாமி. மகா இது 2 இது தனி உறுப்பு, அவ்வளோதான். எக்ஸின் அடுக்கு 2 எக்ஸின் அடுக்கு 1 தனி உறுப்பு ஈக்குவல் டு 0. இது ஃபுல்லாக எத்தனை இருந்தாலும் அவ்வளோதான். ஒருவேளை எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸில் பொதுவாக எடுத்துகிட்டு வந்து இங்கே எக்ஸில் மாற்றணும். ஓகே சாமி. இப்போது தீஸ் இம்ப்ளாய்ஸ் மைனஸுக்கு மைனஸ் இருக்குது. ஏன்னா 2 நைட்டு கேன்சல் ஆகிடுமா, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக குறி சேமாக இருந்துச்சுன்னா அப்படியே போடுங்க. a + 1/2. மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக இது ஃபுல்லாக என்ன இருக்குது பாருங்கள் சாமி, a - 1/2 இருக்குது. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிவன் கொடுக்கப்பட்டது என்னென்ன கொடுத்துருக்காங்க சாமி? மூலங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு வித்தியாசம் எவ்வளவு அதிகம் எவ்வளவு குறைவு, இந்த வார்த்தைகள்லாம் கேட்டால் என்ன பண்ணணும் சாமி? கழிக்கணும். மொத்தம்னு கூட்டணும். மடங்குன்னு சொன்னால் பெருக்கணும். சமமாக பிரிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா வகுக்கணும். அப்போது வேறுபாடுன்னு ஒரு வார்த்தை வந்தனால மைனஸ். எதுக்கு? மூலங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. அப்போ மூலங்கள் யார்? ஆல்ஃபாவும் பீட்டாவும். ஓகேவா? அவைகளின் பெருக்கல் பலன். எவைகளின் பெருக்கல் பலன்? ஆல்ஃபாவும் பீட்டாவும். மூலங்களினுடைய பெருக்கல் பலன் சமம் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகே சாமி. எனக்கு என்ன தெரியும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் தெரியும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் தெரியும், போட்டுக்கலாம். இப்போ இதுமாதிரி வரும்போது 10th ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்துச்சு உங்களுக்கு. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை கண்டுபிடிங்கன்னு வச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் தான் இருக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் பண்ணி ஆகணும். அப்போ எப்படி ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவிலேருந்து வர வைக்கணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படி மிஸ் வர வைக்கிறது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஓகே சாமி. அதே தான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. எனக்கு யார் வேணும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும்தான் வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வந்துடும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கேயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக இதில் தான் எனக்கு வந்தாகணும். இந்த +2 ஆல்ஃபா பீட்டா தான் இப்போ கொஞ்சம் என்ன மாறும்? -2 ஆல்ஃபா பீட்டான்னு மாறும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இதுக்கு பதிலாக என்ன போடலான்னு பாருங்கள். இங்கே இருக்குதா -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இதை போடலாமா? இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டாவும் -2 ஆல்ஃபா பீட்டா ஒத்த உறுப்புகள் சேர்த்தேன்னா அது -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. சில புரியுதா சாமி? அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக இதை இங்கே வச்சு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்துடும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? இங்கே எடுத்துகிட்டு வந்தாலே அதை போட்டுனா இங்கே -2 ஆல்ஃபா பீட்டா இருக்கும். அப்போ இது என்ன மாறும் சாமி? -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. எனக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் தேவை. இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகே சாமி. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் ரைட் சைடும் ஸ்கொயர் பண்ணோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சதுலேருந்து தான் சாமி, தெரியாதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் தெரியுதம்மா? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ மதிப்பு போட போகிறோம் நம்ம.
ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் பதிலாக நான் ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன்னா இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக என்ன மதிப்பு போட போகிறோம் பாருங்கள் சாமி. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பதிலாக ஏ ப்ளஸ் 1/2, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பதிலாக ஏ மைனஸ் 1/2. ஸோ மதிப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா, மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக என்னது ஏ மைனஸ் 1/2 ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டாவுக்கு என்ன பண்ணலாம், ஏ மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ஆனது நடுவில் வகுத்தல் பெருக்கில் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆனது இதுக்கு சொந்தம் இதுக்கு சொந்தம் போட்டுக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 4 இன்ட்டு ஏ மைனஸ் 1/2 ஈக்குவல் டு இதுவும் அதே மாதிரி தான் ஏ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் 4. இப்போ பார்க்கலாம் சாமி. இது ஒரு பின்ன எண், இது ஒரு பின்ன எண். பகுதியில் என்ன இருக்குது, 4 இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ பகுதியை 2ஆல் பெருக்கினால் தொகுதியையும் 2ஆல் பெருக்க வேண்டும். ஏற்கனவே இங்கே இருக்கா 4, அது கூட 2 பெருக்கலாம். மீன்ஸ் கேன்சல் பண்ணலாம். கேன்சலாக பண்ணாதீங்க, அப்படியே போடுங்க. ஏ ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இது ஒரு 4 இது ஒரு 4 2 2 4. அப்போ எத்தனை முறை 4 வந்தாலும் ஒரே முறை 4 மைனஸ் 4 2 8 இன்ட்டு ஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 4. இந்த வகுத்த 4 என்ன ஆகிடும் சாமி, கேன்சல் ஆகிடுமா. இப்போ இதை பிரித்து போட்டுக்கலாமா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 3 நம்பரும் பெருக்குனா இங்கே ப்ளஸ் போட்டால் ப்ளஸ் பண்ணணும் 2 இன்ட்டு ஏ மைனஸ் தான் அது குறிய மாற்று ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது மைனஸ் 8 இன்ட்டு ஏ மைனஸ் 8 ஏ ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 1 8 8 ஈக்குவல் டு இதை அப்படியே பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடுங்க 3 நம்பர் பெருங்க 1 2 2 இன்ட்டு ஏ 2 ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருந்தால் பக்கம் போனால் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சலா. இப்போது ஒத்த உறுப்புகளை பார்த்தலாம். இது ஒத்த உறுப்புகள். இந்த மைனஸ் 2 அந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 மாறும். சரி, இங்கே ப்ளஸ் 2 இங்கே மைனஸ் 2 கேன்சல் பண்ணக்கூடாது. குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஈக்குவலுக்கு அப்புறமா கேன்சல் பண்ண முடியும். இப்போது மைனஸில் இப்போது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். ஒத்த உறுப்புகள் போட்டேன், இது 2 ஒத்த உறுப்புகள். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரிய குறிப்பிட்டால் மைனஸ் 6a ப்ளஸ் 1 ப்ளஸ் 8 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் 2a ப்ளஸ் 1. இப்போ ஏனுடைய மதிப்பு தான் தேவை. அதனால் இந்த ப்ளஸ் 9 இந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன ஆகும், மைனஸ் 9 மாறும். ப்ளஸ் மைனஸ் 2a இந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு வரேன், ப்ளஸ் 2a மாறும். ஓகே, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனுடைய குறிப்பிட்டால் மைனஸ் 4a ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனுடைய குறிப்பிட்டால் மைனஸ் 8 மைனஸ் மைனஸு கேன்சல். 4வது பெருக்கல் வாய்ப்பாடு 1 நாள் 4 2 நாள் 8. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 ஏ ஈக்குவல் டு 2 தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஹேன்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ.